நீ எங்க போனாலும் நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. எங்க போனாலும் நான் உன் கூட இருப்பேன். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் என்ன பண்ணுவேன், உன் கூடவே இருப்பேன். நீ தண்ணியை கடக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை, பெருவெல்லாம் இருக்கிறது அல்லது வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நான் உன் கூட இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தர் அவரோடு கூட இருந்து அந்த செங்கடலை இரண்டாக பிளக்க பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க பண்ணினார். யோர்தானை கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த யோர்தானை பிளக்க பண்ணி அது வழியாக ஜனங்களை நடக்க செய்தார். எலிசா தீர்க்கதரிசி எலியாவுடைய சாப்பை எடுத்து பிழிந்து எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி ஒரு அடி அடிக்கும் போது யோர்தான் இரண்டாக பிளந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய எப்போதுமே வல்லவராக இருக்கிறார். ஒரு சூழ்நிலை அது வழியாக நம்ம கடந்து போனோம் அப்படின்னு சொன்னா அவர் கூடவே வருவார். நாம கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எதிரான சூழ்நிலைகள் இருக்கு. இது எப்படி நம்ம கடந்து போறது? பெரிய செங்கடல் மாதிரி இருக்கு, யோர்தான் மாதிரி இருக்கு, அதை தாண்டி போக முடியாது, பெருவெல்லாம் மூழ்கி போயிடும் போல இருக்கு அப்படின்னா நாம மூழ்கி போற ஒரு சூழ்நிலை வந்தா கூட ஆண்டவர் அந்த மூழ்கி போகாம